அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஸ்லிம். மனிதா, உனக்கு பணம் இருக்கிறதா? உன்னிடத்தில் கொஞ்சம் வசதி இருக்கிறதா? உனக்கிட்ட அதிகாரம் இருக்கிறதா? உனக்கிட்ட ஏதாவது ஒரு கெட்டித்தனம் இருக்கிறதா? நீ அந்த கெட்டித்தனத்தை, உண்ட அதிகாரத்தை, உண்ட பணத்தை, உண்ட பதவியை நீ என்ன செய்? ஒரு முஸ்லிமுக்கு முடிஞ்சா ஒரு உதவியை செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் கஷ்டத்தில் இருக்கிறான், அண்டை விட்டான், கஷ்டத்தில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று நிரப்ப தெரியாது, அவனுக்கு ஒரு வழியை காட்டினா முன்னேறுவான். ஆனா நீ கூப்பிட்டு வச்சு, என்ன நீங்களும் ஒரு தொழில் செய்யலாம் தானே, ஒரு வழியை காட்டு. மறுமையில என்ன கிடைக்கும் தெரியுமா? நஃபஸல்லாஹ், அல்லாஹ் உன்னை, உனக்கு கஷ்டம் வரும்போது, உனக்கு நோய் வரும்போது, உனக்கு பிரச்சனை வரும்போது, உனக்கு சிக்கல் வரும்போது, கபூர்ல பாம்பு கொத்த வரும்போது, உண்ட மஹ்ஷருடைய நிலைமை மோசமாக வரும்போது, உண்ட சிராத்துடைய நிலைமை மோசமாக வரும்போது, நஃபஸல்லாஹு, உனக்கு அல்லாஹ் அந்த இடத்துல, ஆஹா நீ அண்டை விட்டானுக்கு உதவி செஞ்சாயல்லா, நீ உன் தங்கச்சிர மகனுக்கு உதவி செஞ்சாய் அல்லவா, நீ உன்னுடைய நண்பனுக்கு உதவி செஞ்சாய் அல்லவா, ஓஹோ மலக்குமார்களே அவன் பிரச்சனையை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, நம்முடைய உலக பிரச்சனை தான், மர்மட பிரச்சனை, கபருடைய பிரச்சனை. உங்களோட சொந்த மகன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். நீங்க அந்த ஏழைக்கு கொடுத்த அந்த 5 ரூபாய், அந்த 10 ரூபாய், ஒரு வழியை காட்டினீங்க, ஒரு புத்திமதி சொன்னீங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கணவன் மனைவியோட பிரிய கொலை, நீங்களும் போய் அதானே நீயும் ஆம்பளை தானே, 1000 பொண்ணு நான் எடுத்து தரேன் கெத்து காட்டி அவனை பிரிக்காம, இங்க பார் வாழ்ந்துட்டோம், கல்யாணத்தை முடிச்சிட்டோம், சண்டை பெறும், எங்கட விட்டுட பிரச்சனை விடையா என்று சொல்லி சேர்த்து வைக்கிறாய். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். மன் நஃபஸ குர்பத்தம் மின் குர்பி துன்யா, நீ என்ன செய்? அந்த முஸ்லிமுக்கு உதவியாகிரு. பணம் இல்ல, அறிவிருக்கு, அறிவு ரீதியாக உதவி செய். அதுவும் இல்ல, கெத்திருக்கு, ஏதோ ஒரு அவங்களோட சேர்த்து வை. குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனை, ஒரு நமக்கே தேவையில்லாத அவிதப்பாடு அவிய பார்க்கட்டும் என்று விடாத. நீ தனி மனிதனாக படைக்கவில்லை. நீயும் உண்ட பிள்ளைகளும் உண்ட காரும் உண்ட வாகனமும் இதுக்கென்று வாழ வரல. உனக்கு வாழ வைத்தது இந்த உலகத்திலே நீ வாழ்கிறது சமுதாயத்துக்காண்டி. ஹைருன் நாஸ், மக்களிலே சிறந்தவர் தன்னுடைய மகள், தன்னுடைய புள்ள, தண்ட ஊடு தான் மாத்திரம் வாழ்பவன் சிறந்தவன் அல்ல. மக்களில உயர்ந்தவன், மக்களை சிறந்தவன், மதிப்பு மிக்கவன். அண்டை வீட்டை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும், பக்கத்து முஸ்லிம்களை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும், சமுதாயத்தை பத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும், சமுதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டும். என்னால் மக்கள் பிரயோஜனம் அடையும் என்று வாழ்கின்றார்களே கொஞ்சம் பேர், அவர்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில். இங்க ஆஜியார் என்று எல்லாரும் மதிக்கலாம், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக முடிய வேண்டும். நபி இன்னும் விளங்கப்படுத்த நமக்கு விளங்காது இந்த ஹதீஸ் என்று போட்டு இன்னொரு ஹதீஸ கொஞ்சம் விரிவாக சொன்னார்கள். மன் யஸ்ஸர அன் முஸ்லிம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் கஷ்டத்தை இல்லாமலா காட்டும் பரவாயில்ல, கொஞ்சம் இலகுபடுத்து. ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுறான், நான் தானே கஷ்டத்தை கொடுத்தது. அவன் கஷ்டப்படக்கூட ஒரு கடன் ஒன்றை வாங்கிட்டான், மகனுக்கு வகுப்பு காசு கட்ட ஒரு கடனை வாங்கிட்டான். 30ஆம் தேதி என்று சொன்னா 30ஆம் தேதி தரல, இந்த 2ல் 1 நடக்கணும், அவரத்தை போய் மடிச்சு காட்டி உங்களோட கெத்த காட்டாதங்க. அவனுடைய சுமை கூப்பிட்டு, சரி இன்னொரு 5 நாள் பரவாயில்ல எடுத்து காசை திறப்பாருங்க என்று ஒரு சுமையை குறை. உங்களுக்கும் கஷ்டம் பெறும், உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்கு, கிட்னி இருக்கு, உங்களுக்கும் கேன்சர் இருக்கு, உங்களுக்கும் கபர் இருக்கு, உங்களுக்கும் மஹ்ஷர் இருக்கு, உங்களுக்கும் சிராத் இருக்கு, நரகம் இருக்கு. இந்த நேரம் எல்லாம்
மலக்குமார்கள் உங்களோட இருந்து இவன் கஷ்டத்தை குறைச்சா உங்களோட கஷ்டத்துக்கு மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் கேம் ஆடுவான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போது, ஆபத்து வரப்போது, ஆஜியா போறார் வண்டியில, மாடொன்னு பாயுது, மலக்கு தட்டி விடுவார், சைட் கண்ணாடி தான் உடஞ்சு. சுப்ஹானல்லாஹ். இவர் சொல்லுவார், என்ன ஆஜியார், நம்மோட டிரைவிங் இருக்கிற டிரைவிங், இவர் ஏழைக்கு உதவி செஞ்சதுனால மலக்குமார் தட்டி விட்டது இவருக்கு தெரியாது, இவருக்கு அந்த யோசனை வராது. அது ஈமான்தாரிக்குத்தான் பெறும். மேலான பெரியோர்களை அவர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உண்ட பக்கத்து வீட்டுக்காரன் மூத்தா போய்த்தான், ஒரு அநாத பிள்ளைக்கு, அவங்களுக்கு பாப்பா இல்லாத புள்ள, வா மகனே தலையை தடவி உனக்கு என்ன செய்யணுமா, டியூஷனுக்கு போறியா, ஓத போறியா, உனக்கு ஏதாவது என்ன தேவைண்டா எனக்கிட்ட கேளுமாண்டு அவனுக்கு ஒரு ஆறுதல் கூறினா. சுப்ஹானல்லாஹ். சும்மா ஒரு ஆறுதல், ஒரு முடிஞ்சது, ஒரு 50 ரூபா போகட்டும், ஒரு 500 ரூபா போட்டும், கிட்னி 65 லட்சமே, கிட்னி மாத்திரம் 65 லட்சமே, அது சும்மா இருக்கு, சல்லி கேட்கலையே அல்லாஹ். ஹார்ட் ஆபரேஷன் எவ்வளவு, 40 லட்சம், 45 லட்சம். சகோதரர்கள், அதுக்கு அல்லாஹ் காசு கேட்கலையே, அந்த காசெல்லாம் சும்மா தானே இருக்கு, அமானாவிலையும் அங்கேயும் இங்கே நிறைஞ்சு போயிருக்கே. கூப்பிட்டு வச்சு ஒரு 500 ரூபா கொடுங்களேன், ஒரு 1000 ரூபா கொடுங்களேன், ஒரு உடுப்பை வாங்கி கொடுங்களேன், அவன் சிரிப்பானே. அந்த நேரம் நபி சொன்னாங்க, நீ மௌத்தானா சொர்க்கத்தில் என்னோட இப்படி இருப்பாய், இப்படி இருப்பாய். சுப்ஹானல்லாஹ். அங்கங்க இல்ல, என்னோட இருப்பாய். உண்ட 10 ரூபா போகட்டும், 5000 போகட்டும், 5 லட்சம் போகட்டும், அந்த ஏழை அந்த அநாதை கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. சுப்ஹானல்லாஹ்.